எல்லா ரிவிஷனும் பண்ணி முடிச்சாச்சு. 5 மார்க் ஓகே, 10 மார்க் ஓகே, 2 மார்க்கும் ஓகே, 1 மார்க்லாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, அப்போ எல்லாமே நல்லா தெளிவாக தான் படிச்சிருக்கோம். ஏமோ கும்மி, எவ்வளோ நேரம் கத்துறேன், காதில் என்ன கேட்குதா? நம்மளே கிச்சன் போனால் அங்கே வரது இது வரது அதை தொடாத சொல்கிறாங்க, கூப்பிட்டாலும் மதிக்க மாட்டாங்க. என்னல சும்மா கத்திட்டே இருக்க? அம்மா உள்ள வேலையாக இருக்காங்க, என்ன சொல்லு. இல்லை நிக்கிதா, எனக்கு காஃபி வேணும்ல, அதுக்காக தான் அம்மாவை கூப்பிட்டேன். நீ வந்திருக்க? காஃபி தானே, நான் போய் சொல்கிறேன். இவளை மட்டும் ஒரு வேலை சொல்கிறதில்ல, என்னை மட்டும் அந்த வேலை செய் இந்த வேலை செய் சொல்லி காலையிலே எழுப்புறது. எம்மோ கும்மி, உன் பொண்ணுக்கு காஃபி வேணுமா பாரு, அங்கே கூப்பிட்டு இருக்கா பாரு. காஃபி கேட்டாங்கம்மா. சரி அம்மா அடுத்த போய் கொடுத்துட்றேன். நீ வீடெல்லாம் பெருக்கிட்டல, அம்மாவும் சாமான கழுவி வச்சுட்டம்மா. அம்மாவுக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. உனக்கு வேலை செஞ்சால் தூக்கி தூக்கி கொஞ்சுவேன், அப்படி செய்யலைன்னா நல்லா திக்கிட்டே இருப்பேன். இப்போ நான் உனக்கு வேலை செஞ்சேன்னொடனே நன்றிலாம் சொல்கிறேன். ஒன்றும் வேணாம் எனக்கு, போ. இந்த வீட்டில் வர வர நம்மளுக்கு மரியாதையே இல்லை. ஏமா கும்மி, நான் போய் தூங்க போகிறேன். மறுபடியும் வந்து எழுப்பி விடாத, கொஞ்சம் நேரமாச்சு நான் தூங்க விடு. தூங்க போறியா? நான் வந்து பார்க்கும்போது பாடல கிட்டல கடந்த அடி வெளுத்து போடுவேன், பார்த்துக்கோ. ஒடுங்க போய் படிக்கிற வேலையை பாரு. 10வது பொறுத்தெரு வருதுன்னு கொஞ்சம் கூட பயம் கிடையாது. தூங்க போறலாம், தூங்க. இவகிட்ட போய் சொன்ன பாரு, அதுக்கு சொல்லாமலே போய் தூங்கிருக்கலாம். வர வர இந்த பிள்ளைக்கு ரொம்ப திமிராய் போயிட்டு இருக்கு. படிக்கணும், பாஸ் ஆகணும் ஒரு எண்ணமே கிடையாது. தூங்க போறாலாம், தூங்க. கொஞ்ச நேரம் தூங்குற சொன்னதுக்கு என்ன பேச்சு பேசுது கும்மி? வேலை செஞ்சா செய்யட்டும், செய்யலன்னா போட்டோம். நான் போய் பேசாம தூங்க போறேன். எதுக்கு இந்த பழகிக்க மாடல் லபலபன்னு கத்திட்டு இருக்கு? எப்போ நிக்கிட்டா, எப்போ எழுந்துருப்பா. இல்லை உனக்கு என்னெல்லாம் வேணும்? அங்கே போனால் உங்கள் கும்மி ஒரு தொல்லை, இங்கே வந்தால் நீ தொல்லை. நிம்மதியாக நான் தூங்காச்சு விடுங்களேன். ஐயோ, என்ன உனக்கு அவ்வளோ சிலுத்துக்கிற? எதுக்கு கத்திட்டு வந்து படுத்தேன்னு கேட்கறதா எழுப்புனேன். அதுக்குள்ளே சிலுப்பட்ட மாதிரி சிலுத்துக்கிறியே. நான் சில்லு பட்டியோ சில்லாத பட்டியோ உனக்கு எதுக்கு? அது தேவையில்லாதது, போ வேலையை பார்த்தேன். 10வது பப்ளிக் எக்ஸாம் வருது, எழுந்து படிப்போம். அந்த எண்ணெல்லாம் கிடையாது. எப்படி தூங்குது பாரு காலையிலேயே. இந்த மாதிரி பொண்ணு நான் எங்கேயும் பார்க்கலாமா? சி. இல்லை காலையிலேருந்து ஒரு காப்பி தண்ணி கொடுக்காம படிச்சிருக்கம்மா. சங்கீதா, ஏம்மா சங்கீதா, அங்கே படிட்டி சொல்லி அமிச்சா இங்கே வந்து தூங்கிட்டு இருக்காளா? சங்கீதா, நம்மா காஃபி வைக்கிற எடுத்துக்கோமா. நீ வேமா, நான் எடுத்துக்கிறேன். தூங்கட்டும். எவ்வளோ நான் தூங்கி எழுந்துக்கிறேன், நானும் பார்க்குறேன் அவளை. என்னம்மா, நீயே காஃபி கொண்டு வந்து வச்சுட்டு போல இருக்கு? ஆமாம் கண்ணே, அம்மாவே எடுத்து வந்து வச்சிட்டேன். பரீட்சைக்கெல்லாம் படிச்சியம்மா? நீ என்ன படிச்சிருக்கியோ அது பயப்படாமல் எழுதணும், சரியா? அம்மா, எனக்கு இந்த தமிழ் எக்ஸாமில் அவ்வளோ பயம் இல்லைம்மா. நான் நல்லாவே படிச்சிருக்கேம்மா. நான் அந்தம்மா தமிழ் எப்பவுமே கிளாஸில் ஃபஸ்ட் எடுப்பேன். அதனால எனக்கு பயம் இல்லைம்மா இதில். சரிம்மா, நீ காஃபி குடி. அம்மா போய் உனக்கு டிஃபன் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன், சரியா? சரிம்மா. இவளை நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பார்த்துக்கிறேன்.